கூடாத ஒரே ஒரு நேசம் அன்பு அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலிக்கிறோங்கிற பேர்ல இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அலங்கோலங்கள். அதுக்கு ஒரு நாளை வச்சு பிப்ரவரி 14ஆம் தேதி அதுக்கு ஒரு தினம்னு ஏற்படுத்தி காதலர் தினம்னு வச்சு நாளைக்கு உலகம் பூரா சிவப்பா தெரியும். பூரா சிகப்பு, சிகப்பு ரோஜா, சிகப்பு பூவு, சிகப்பு குறி, சிகப்பு கூட, உலகம் பூரா சிகப்பு மயம். மார்க்கத்துல நேசிப்பதற்கும் அளவுகோல் உண்டு, வெறுக்கிறதுக்கும் அளவுகோல் உண்டு. எல்லாத்தையும் வெறுக்க முடியாது. அல்லாஹ்வுக்காக சில பேரை வெறுக்க வேண்டும் குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வுக்காக சில பேரை நேசிக்க வேண்டும் குர்ஆன் சொல்லுகிறது. எல்லா ஹதீஸ் நூல்களிலும் ஒரு பாடம் தவறாக இடம்பெறும். அல் ஹுப்பு ஃபில்லாஹ் வல் புக்து ஃபில்லாஹ். இறைவனுக்காக பிரியப்படுதல், இறைவனுக்காக கோபப்படுதல். இதை தாண்டி யாரை நேசித்தாலும் தவறு, இதை தாண்டி யாரையும் கோபப்பட்டாலும் தவறு. நேசம் கோபம்ங்கிறது கூட நாமளா ஏற்படுத்துறதல்ல, அல்லாஹ் ரசூல் அதற்கு வரையறை சொன்னார்கள். இத்தனை நேசம் குர்ஆன் ஹதீஸ்ல பட்டியல் உண்டு. அல்லாஹ்வுடைய நேசம் முதலில், அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசம் இரண்டாவது, பெற்றோர்களுடைய நேசம் இந்த ரெண்டு பேருக்கும் அடுத்தபடியாக, குழந்தைகளுடைய நேசம் அதற்கு அடுத்தபடியாக, மனைவிமார்களுடைய நேசம் அதற்கு அடுத்தபடியாக, உலகம் முழுக்க வாழுகின்ற முஸ்லிம் சகோதரருடைய நேசம் அதற்கு அடுத்தபடியாக, வாழ்ந்த ஊர், பிறந்திருக்கிற வீடு, இவைகளுடைய நேசம் இதற்கு அடுத்தபடியாக, இவ்வளவையும் தாண்டுகிற திருக்குர்ஆனும் ஹதீஸும் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரே ஒரு அன்பு பாசம் என்னன்னா கூடா நட்பு. அந்நிய ஆண், அந்நிய பெண். அது அன்புன்னு பேரோ, பாசம்னு பேரோ, காதல்ங்கிற பேரோ, மார்க்கத்தை பொறுத்தவரை அது ஷைத்தானிய அன்பு. அது முழுக்க முழுக்க கூடாத நட்பு. எந்த வகையிலும் அதற்கு அனுமதியும் இல்லை. ஒரு 10-20 வருஷமாக, 10-20 வருஷம் கூட இல்லை, 10 வருஷமாக இந்த பிப்ரவரி 14 தூக்கி பிடிச்சிருக்கான் எல்லாருமே. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட போய் பிப்ரவரி 14 என்ன நாள்னு கேட்டா தெரியாது. இன்னைக்கு எல்கேஜில இருந்தே சொல்றாங்க பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம், இந்த மாதிரி பழகுற பொண்ணுகளுக்கு பூங்கொத்து கொடுக்கறதும் அதுவும் இதுவும் கமர்ஷியல் ஆக்கப்பட்டுருச்சு. பூங்கொத்தோட நிறுத்தாம இன்னைக்கு எல்லாம் செயின் மோதிரம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜுவல்லரி வியாபாரம் சக்கை போடு போடுகிறது. ஒரு விதமான வியாபார பண்டிகையாக இது ஆகிவிட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தினம் ஒரு 10 வருஷமா கமர்ஷியலாக ரொம்ப தூக்கி பிடிக்கப்படுகிறது. யாரையோ சத்தமில்லாம சேர்த்து வச்ச ஒருத்தன் என்னைக்கோ செத்து போனார்ல, அவன் பேரால இந்த வேலண்டைன் யாருங்கிறது போய் நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆவது நூற்றாண்டுல ரோமானிய பேரண்ட்ஸ்ல இருந்திருக்காங்க. நாட்டு அரசர் உத்தரவு போட்டாரு, போர் வீரர்கள் போருக்கு போக வேண்டியது இருந்து எல்லாரும் கல்யாணம் பண்ணாங்கன்னா பிரச்சனை, அவங்க போர்ல கவனம் செலுத்துறது இல்லை, அதனால யாரும் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு திருமணம் தடை. இந்த வேலண்டைன் அரசுக்கு கீழே சத்தம் இல்லாம உட்காந்துட்டு வேலண்டைன்ஸ் அந்த அந்த ஆளு வரக்கூடிய ஜோடிகளுக்கு எல்லாம் திட்டத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அரசர் சொன்னா சொல்லிட்டு போறாரு, நீ வா நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன். அரசருக்கு தெரிகிறது இவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. சேர்த்து வைக்கிறதுலயே இவன் உயிர் போனதுனால அவன் பேர்ல உருவாக்கப்பட்டது வேலண்டைன். பிப்ரவரி 14. இவனுக்கும் உலகத்துல முஸ்லிமா பிறந்த நமக்கு எந்த சம்பந்தமாவது இருக்காண்டா இல்ல. ரோம் நாட்டு கல்ச்சுரலுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமாவது இருக்காண்டா இல்ல. கிறிஸ்தவர்களுடைய வாழையடி வாழையாக வரக்கூடிய எந்த பழக்கத்துக்காவது இருக்காண்டா இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை வேணா செய்யறாங்க, பயமா இருக்குது, கியாமத்து வர 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 நீங்கள் யூத நசராக்கள் அடிக்கு அடி முழத்திற்கு முழம் அவர்களை பின்பற்றுவீர்கள் என்று பயமாக இருக்கிறது என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். எவனோ உருவாக்கிய தினங்கள், எதற்காகவோ உருவாக்கிய தினங்கள். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காதலர் தினம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. இங்க இருக்கின்ற எதுவாக இருந்தாலும் ஊதி பெருசாக்குகிற பிரம்மாண்டமான ஊடகங்களுக்கு முன்னாலே இந்த தினங்கள் எல்லாம் பெரிதாக ஆக்கப்பட்டு விட்டது. சுதந்திரத்தின் ரேஞ்சுக்கல்லவா கொண்டு போய் விட்டார்கள். எனவே இது காதல் போன்ற சில்லறை சமாச்சாரங்களுக்கு உட்படுத்தப்படுகின்ற அளவுக்கு மட்டமானவன் அல்ல முஸ்லிம் இளைஞன். உனக்கு அது வேலை அல்ல. பெற்றோர்களும் பெரியோர்களும் சான்றோர்களும் பார்த்து முடிக்கிற பெண்ணை தீர விசாரித்த பின் திருமணம் செய்து கொள்வதற்குள்ள காலம் இருக்க, காதல் என்ற பெயரிலேயே ஒரு காலம் வேஸ்ட் ஆகி போகிறது. ஒன்று தெரிஞ்சுக்க, மாறி மாறி இந்த மீடியாக்கெல்லாம் அதை புனிதப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அதெல்லாம் பிற்போக்குவாதிகள் அப்படி பேசுவார்கள், மத பழமைவாதிகள் அப்படி பேசுவார்கள், இவங்கெல்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, உலகத்தினுடைய ஓட்டம் என்ன, ட்ரெண்டு என்னன்னு தெரியலம்மா. எங்களுக்கு எல்லா ட்ரெண்டும் தெரியும்.
நீ உண்மையாலுமே காதல் புனிதமானதுன்னு அந்த நட்ட நடுவில் காதல் வரணுமல்ல, அது ஏன் பீச்சில் இருட்டோரத்தில் வருது? இல்லை, தேவையா இல்லையா? காதல் ஜோடிகள் கூட்டமாக இருக்கிற தேட்டருக்கு போகிறது இல்லையே. அறவே படாவதியாகி போய் எந்த படம் ஓடுதோ அங்கே போய் பின்னாடி ஏரியா பூரா காலியாக இருக்கிற இடத்துல ஏன் வருது? காமம். அது ஒரு பெண்ணுக்கு பின்னாலே துரத்துகின்ற அல்லது ஒரு ஆணை பெண் துரத்துகின்ற இந்த கேவலத்திற்கெல்லாம் முஸ்லிம் இளைஞன் உள்ளே வர வேண்டியதில்லை. இவனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தடுமாற்றங்களில் ஒன்று இந்த காதல். எந்த காலத்திலையும் அதெல்லாம் கரெக்டா இருந்ததே கிடையாது. சும்மா மீடியாக்கள் திரும்ப திரும்ப தூக்கி பிடிக்கும். அப்படி செய்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள், இது எதிர்க்கிறார்கள், ஊர் எதிர்க்கிறது, மதம் எதிர்க்கிறது, இதையெல்லாம் மட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் எல்லாம் பேசுவான். ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இருட்டிலே மாத்திரம் தொடுவதை தடவுவதை பச்சையாக சொல்லுவதென்றால் சதை மோகத்திலே நடைபெறுகிற கூத்தே தவிர வேறொன்றும் இல்லை. பிப்ரவரி 14 என்கிற காரணத்தால் நான் இந்த செய்திகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். வரலாறு முழுக்க காதலிச்சவனுக்கெல்லாம் வேற பேர் உங்களுக்கு தெரியும். லைலா மஜ்னூனை பற்றி. மஜ்னூன்னா பைத்தியக்காரன் அர்த்தம் இல்லையா? அவன் பேர் நல்ல பேர் கைசுன்னு இருந்துச்சு. அவன் என்னைக்கு இந்த பொம்பளைகிட்ட பின்னாடி சுத்தினானா அன்னிலிருந்து தான் வேற மாதிரி ஆயிடுச்சு. மிகச்சிறந்தவன் அவன். ஹிஜ்ரி 400களில் 4வது நூற்றாண்டில் ஹிஜ்ரி 400களில் வாழ்ந்த மிகப்பெரிய பல மார்க்கத்தினுடைய மூத்த பெரியவர்களை சந்தித்தவர் அவர் கைசு. சமயங்களில் மூத்த உலமாக்களுடைய சபையில் அமர்ந்த ஆலோசனைகள் எல்லாம் கூட தந்திருக்கிறான். என்னைக்கு வேஸ்டா போனான் தெரியுமா? இந்த மாதிரி சுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கடைசி வரை வேஸ்டா போய் அவன் மரணம் கூட மர்மமாக முடிந்தது என்று தானே வரலாறில் இருக்கிறது. அவன் இன்னைக்கு வரைக்கும் சரித்திரத்தில் அவன் நிலைத்து விட்டது எந்த பெயரில் தெரியுமா? சொந்த பெயர் கைஸ் என்ற பெயரில் அல்ல. அவனுடைய ஊர் உலகம் பெண்ணுக்கு பின்னாலே சுற்றுவதால் அவனுக்கு வழங்கிய மஜ்னூன் என்கிற அந்த பட்டத்தோடு. உண்மையாலுமே அது மஜ்னூன் தான். இது ஒரு விதமான பைத்தியம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், அஷ்ஷபாபத்து ஷுஅபத்தும் மினல் ஜுனூன். வாலிபம் என்பது பைத்தியத்தினுடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு சும்மா ஊர் சுத்துறதுக்காக வேண்டியே ஒரு ஆண் பெண் பழகிறதெல்லாம் இருக்குது. நம்ம பையனும் அப்படியே தினந்தோறும் காலேஜில் இருந்து கூட்டிகிட்டு வர்றது, வீட்டில் கொண்டு போய் விடுறது, பத்திரமா ஒரு வாட்ச்மேன் வேலையை, டிரைவர் வேலையை பார்த்து கடைசியில் அது துபாய் மாப்பிள்ளை எங்கள் அப்பா பார்த்துருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இவன் உட்காந்து நிக்காவில் பாரக்கல்லா உலக்குமா பாரக்க அலைக்குமா ஒஜமா பைனக்குமா ஃபீ கைர்னு சொல்லிட்டு வந்துடுவான். இது என்ன விதமான பழக்கம்? இது எப்படி பின்னால் சுற்றுறான்னே தெரியல. சில பேர் அப்படி சுற்றுறதுக்காக வேண்டிய இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க தெரியுமா? வெறும் சுற்றுறதுக்காகத்தான். இப்போல்லாம் அந்த பசங்களோட பைக்கே ஒரு மாதிரி இருக்குது. பின்னாடி சீட்டு மெம்பர் படி அளவுக்கு தூக்கிட்டானுவோ. நீங்கள் பார்த்தீங்களா? சமதளத்தில் எல்லாம் சீட்டு இல்லை. சமதளமாக இருந்தால் குடும்பத்தினர்கள் தான் போக முடியும். பின்னாடி ஒரு 3-4 படி மெம்பர் அளவுக்கு ஏற்றிட்டான். அது பின்னாடி அந்த மாதிரி தான் அவங்க உட்காரணும்னு நினைக்கிறாங்க. இளைஞர்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீ அந்த பின்னாடி ஏத்துறப்பவே நீ பள்ளத்தில் விழுந்துட்டேன்னு அர்த்தம். முடிஞ்சு அதில் பாதாளத்தில் நீ விழுந்துட்டேன்னு அர்த்தம். மேலே ஏறி உக்காந்தாச்சுன்னு அர்த்தம். நிறைய கெட்டு போய் அவளுக்கு பின்னாலே சுற்றுவதை தொழிலாக கொண்டிருக்கிற தடுமாற்றங்கள், இப்படி நிறைய தடுமாற்றம். மார்க்கத்தில் சொல்லப்பட்டது மட்டும்தான். ஒரு நாளை நாமளா குறிச்சு கொண்டாட முடியாது. இங்க கொண்டாட்டத்துக்கெல்லாம் கூட நாள் குறிச்சாச்சு. மதீனாவுக்கு உள்ள போன உடனே வேற 2 பண்டிகை இருந்ததை பார்த்த உடனே சல்லாசி சொன்னாங்க, இன்னல்லாஹ கத் அப்தலக்கும் கைரம் மின்ஹுமா. இந்த 2 தினம் வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த 2 தினங்களை தரட்டும்னு சொன்னாங்க. அப்பதான் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா நமக்கு ஷரியத் ஆகிறது. அந்த ஹதீஸை அப்தலக்கும் கைரம் மின்ஹுமா என்கிற வார்த்தைக்கு விரிவுரை எழுதுகிற புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், இந்த அப்தலக்கும் கைரம் மின்ஹுமா என்கிற பெருமானாருடைய வார்த்தையில இருந்து முஸ்லிம் அல்லாத எந்த விசேஷங்களையும் கொண்டாட்டமாக எடுத்துக்கொண்டு கொண்டாட அனுமதி இல்லை என்று எழுதுகிறார்கள் புகாரியின் விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒரு நாளை ஒரு நாளை குறிப்பிட்டு பண்டிகை ஏற்படுத்த முடியாது. அந்த அதிகாரமும் அந்த ரூலும் நம்ம கையில இல்லை. திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திங்கட்கிழமை அதிகமாக நோன்பு வைப்பதற்கு காரணம் கேட்கிறார்கள் சஹாபாக்கள். திங்கட்கிழமை பேசாம பண்டிகை ஆக்கிடலாமா, நீங்க அதிகமா நோன்பு வைக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஃபதாலிக யௌமுன் உலிது ஃபீ, நான் திங்கட்கிழமை தான் பிறந்தேன். வ யௌமுன் புஇஸ்து ஃபீ, எனக்கு திங்கட்கிழமை தான் முதல்ல நபி பட்டம் கொடுத்தாங்க. வ யௌமுன் உன்சில அலைய, அந்த நாள்ல தான் முதல்ல எனக்கு வஹி வந்துச்சு. துஅரது அஅமாலு உம்மத்தி
ஃபீ யௌமைனி ஃபீ குல்லி ஜும்அத்தின். என்னுடைய உம்மத்தினருடைய அமல்கள் எல்லாம் என்னுடைய கபரில் வாரத்துல 2 நாள் எடுத்து காட்டப்படுகிறது. அதுல ஒன்னு யௌமுல் இஸ்னைன் திங்கட்கிழமை, வயௌமுல் ஹமீஸ் வியாழக்கிழமை. எனவே நான் திங்கட்கிழமை அதிகம் நோன்பு வைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறார்கள், ஒரு நாளை நீங்களா ஏற்படுத்த முடியாது. அந்த நாளை ஏற்படுத்துவதற்கு ஷரியத் ரீதியாக காரணம் வேண்டும். அந்த காரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள். ஆணும் பெண்ணும் பழகிறதுக்கு அனுமதி இல்லை, இந்த மாதிரி தினங்கள் கொண்டாடுறதுக்கு அனுமதி இல்லை.